இந்த டிச்சை க்ளீன் பண்ணால் போதுங்க எங்களுக்கு. அது எங்களுக்கு இப்போ பண்ணி கொடுத்தானா அவருக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். வேற எதுங்களுக்கு எங்க சார் ஓட்டு கேட்க வரப்பதான் செய்யறன்றாங்க சார், அப்புறம் செய்ய மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம், அமைச்சர்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப தடுப்பூசி போடுறதுக்கு வேற ஏரியாவை தேட போயிருக்குன்னு சொன்னாங்க. பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா எப்ப பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து பாரதி நகர்ல வந்து டிச்சு சுத்தமாகணும், உப்பு தண்ணி வரணும், குடிநீர், பிள்ளைங்களுக்கு பால்வாடி வேணும். ஈரோடுங்க பாரதி நகர்ல நாங்க வசிக்கிறோம். 40-50 வருஷம் வசிக்க பண்றோம். ரொம்ப நாளா இங்க தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. அதை போட்டு வச்சாரா ஏடிஎம்கில் போட்டாங்க. ஆட்சியில இருந்து தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், போர் தண்ணி. இப்போ இந்த ஹைவே எடுக்கும் போரை மூடிட்டாங்க. எங்களுக்கு போரை மறுபடியும் போட்டு தரணும். இந்த கழிவு நீர் போகிறதுக்கு அகற்றுறதுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது தண்ணி. அதை சுத்தம் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு பால்வாடி சொந்தமாக இல்லை. இவ்வளோ பெரிய ஏரியாவில் பால்வாடி இல்லை. ஒரு நல்லது கெட்டது நடந்தால் ஒரு மண்டகம் இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இந்த லைட் பிரச்சனை அப்பப்போ வந்து பார்த்தா போதும் எங்களுக்கு. மற்றது எதுவும் நாங்கள் கேட்க கிடையாது. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டிச்சை க்ளீன் பண்ணால் போதுங்க எங்களுக்கு. அது எங்களுக்கு இப்போ பண்ணி கொடுத்தானா அவருக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். வேற எதுங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவங்க பிஐடி சொல்லிக்கிறாரு, செஞ்சு கொடுக்குறாரு. பார்க்கலாம் அவர் என்ன செய்யறாரு. இதுக்கு முன்னால கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். வராரு, அந்த டைம்ல வந்து டிச் எடுக்கிறாரு, திரும்ப போயிடுறாரு. டிச் அள்ளி போட்டா அது வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே கிடக்குதுங்க, மேலேயே கிடக்குதுங்க. பூரா புழுவு நெண்டி மறுபடியும் டிச்சுக்குள்ளேயே போயிடுது. அந்த டிச்சுக்குள்ளேயே போனா மறுபடியும் என்ன பண்ணுங்க, அடைச்சி போயிடும். எடுத்து போட்டு உடனே நடவடிக்கை எடுத்தா தானே அது வெளியே போகும். அதை எடுத்து போட மாட்டாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணாவே எங்களுக்கு போதுங்க. மற்ற நாங்கள் எதெல்லாம் கேட்க எங்களுக்கு அது செய்யுங்க, இது இருந்தா போதும் பிள்ளைங்களுக்கு. நான் வந்து ஈரோடுல இருந்து பேசுறேங்க. என் பேர் வந்து ஐஸ்வர்யா, பாரதி நகர்ல பேசுறோம். எங்க ஊருக்கு வந்து பால்வாடி இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைங்க. குழந்தைங்க வச்சுட்டு கஷ்டப்படுறோம் ரொம்ப. நாங்க தடுப்பூசி போடுறதால வேற ஒரு ஏரியாவை தேடி போடுறோம். மாசமாகிற பிள்ளைங்க வந்து வேற ஏரியாவில போறாங்க. நாங்கள் வந்து போன இடைத்தேர்தலே இதை சொல்லியிருக்கோங்க. கவுன்சிலர் வந்து எந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க. மறுபடியும் இந்த இடைத்தேர்தலே வந்துருச்சு. இதில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அவர் கொஞ்சம் உதவி பண்ணாங்களா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கோம், அமைச்சர்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப தடுப்பூசி போடுறதுக்கு வேற ஏரியாவை தேட போயிருக்குன்னு சொன்னாங்க. பண்றேன்னு சொல்றாங்க. ஆனால் எப்போ பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடைத்தேர்தல் சொல்லியிருக்கோம், பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு, மாசமாக்குறவங்களுக்கு, பெரியவங்களுக்கு மருந்து மாற்ற வாங்குறதுக்கு தூரமாக தான் போக வேண்டியது இருக்குது. பால்வாடின்னு அமைச்சு கொடுத்தா தான் நர்ஸ் வந்து வயசானவங்க முடியாதவங்களும் வந்து மாத்திரை மருந்தும் கொடுக்க முடியும். ஜிஹெச்சுக்கு வந்து ஒருத்தவங்களால போக முடியறதில்ல. அதனால எங்க ஊர்ல வந்து பால்வாடி வச்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்குங்க. பாரதி நகரில் சேர்ந்திருக்கிறோம். என் பேர் தனலட்சுமி. ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து எல்லா கவுன்சிலரோ இல்லை அமைச்சரோ எல்லாம் வந்து செய்கிறன்றாங்க. ஆனால் ஓட்டு கேட்க வரப்ப செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல. ஏன்னா ஏழை மக்கள்னால எங்களுக்கு எந்த உதவி கிடையாது. எங்களுக்கு வந்து பாரதி நகரில் வந்து டிச்சு சுத்தமாகணும், உப்பு தண்ணி வரணும், குடிநீர், பிள்ளைங்களுக்கு பால்வாடி வேணும். பெரியவங்க எல்லாம் வயசானவங்களும் ரொம்ப முடியாதவங்களாம் ரொம்ப தூரத்தில் தொலைவு பாத்ரூமுக்கு போகிறாங்க. அது எங்களுக்கு ரெடி ஆகும் சார். எங்களுக்கு அமைச்சர் மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஓட்டு கேட்க வரப்ப செய்யறேன்றாங்க. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு முயற்சி பண்ணித்தாங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். வணக்கங்க சார். ஆமா சொல்லிக்கிறோங்க சார். அல்ல எங்க சார் ஓட்டு கேட்க வரப்பதான் செய்யறேன்றாங்க சார், அப்புறம் செய்ய மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு உதவி பண்ணாங்க தாங்க சார். எங்களுக்கும் மறுபடியும் ஓட்டு கேட்க ஓட்டு போடுறதுக்கும் எங்களுக்கும் பிரியமா இருக்குங்க சார்.